இங்கிலாந்து டூருக்கு பும்ரா வேணும், சவுத் ஆப்பிரிக்கா டூருக்கு பும்ரா வேணும். எல்லாத்துக்கும் நான் வேணும். அது எதுக்கு ஒவ்வொரு டூரும் சொல்லிக்கிட்டு? நான் இல்லாம இந்தியா இல்லாம நீங்க இல்ல, நீங்க இல்லாம நான் இல்ல. சரி, ஓகே. இனிமே எல்லா டூருக்குமே பும்ரா வேணும். நான் பண்ணித்தரேங்க, பண்ணித்தரக்கூடிய ஆள் தான். சரி, அங்க போய் என்ன பண்ணணும்? உங்களுக்கு என்ன வாஷ் அவுட் பண்ணணுமா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. என்ன பண்றதுக்காண்டி நீ இங்க போற? இந்தியா வின் பண்ணணும். இந்தியா தான் என் மூச்சு, இந்தியா தான் என் பேச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்தியா தான் என் வீச்சு. சரி, இருக்கட்டும், வீச்சு பரட்டாவே இருக்கட்டும். அங்க போயிட்டு என்ன பண்ணுவ இந்தியா ஜெயிக்கிறதுக்கு? பவுலிங் என்னோட வேலை அதானே. அப்பப்ப பவுலிங், அப்பப்ப பேட்டிங். அந்த வேலையை தான் நீ பண்ண கூடாது. கேப்டன்ஷிப் பண்ற அளவுக்கு ஆள் இருக்கு, பவுலிங்கே பண்ண கூடாதுன்றீங்க. பவுலிங்கே பண்ணாத. நான் இங்க பாரு, நீ இங்கிலாந்து போ, சுத்தி பாரு. சவுத் ஆப்பிரிக்கா போ, சுத்தி பாரு. ஆஸ்திரேலியா போ, சுத்தி பாரு. எல்லா ஊருக்கும் போய் சுத்தி மட்டும் பாரு. அப்ப நான் விளையாடவே வேண்டாம். கிரவுண்டுக்குள்ள மட்டும் கால் வைக்காத. என்னங்க சொல்றீங்க? ஏங்க எதுக்குங்க அவ்வளவு வன்மமா என் மேல? நீ பால் போடலன்னா நம்ம ஜெயிக்கிறோம்டா. என்னங்க சொல்றீங்க? கடைசி ஒரு 15-16 மேட்ச் எடுத்து பார்த்தேன். சரி, கிட்டத்தட்ட ஒரு 6 லாஸ், ஒரு டிரா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ பந்து போட்டதுதான். நான் பந்து போட்டதுனாலதான் இந்தியா தோத்தோம். நீ பந்து போடுறதால இந்தியா தோத்துட்டோம். சரி, அந்த மிச்ச 9 மேட்ச்ல என்னோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பேசுங்க. இதுலயே நீ பால் போடல. என்னங்க சொல்றீங்க? அதுதான் ரெக்கார்டு. நான் மேட்சே விளையாடலையா? அதனால நான் வேண்டாமா? நீ வேணாம்னு நான் சொல்லல, நீ எனக்கு வேணும். ஆனா வேணாம். நான் சொல்றது கேளு. நீ இருந்தா எங்க எதிர் டீமுக்கு பயமா இருக்கும். ஆனா எங்களுக்கு நீ பயமா இல்ல. அதனால நீ ஓரத்துல உட்காந்துரு. நாங்க ஆகாஷ் தீப் வச்சு பாத்துக்கிறோம். ஆகாஷ் தீப் பண்ணிட்டாங்க. நீங்க இனிமேல் கையில பிடிக்க முடியாது. தம்பி, வேர்ல்டு கப்னா ஏன்டா வரணும்.